அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திரம் வந்துருச்சுங்க. இந்த பங்குனி உத்திரமானது ஏப்ரல் 11ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு. நாம் இப்போது இந்த பங்குனி உத்திரம் பழனி கோவில் பற்றியும் மேலும் இதை பற்றி நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதுங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருப்பது பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில். தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூட வருகை தருவாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு விசேஷ நாட்களான சஷ்டி விரதம், தைப்பூசம், சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி மற்றும் வைகாசி விசாகம் ஆகிய நாட்களில் கூட்டம் அலைமோதும். அந்த வகையில் இந்த பங்குனி உத்திர திருவிழா பழனியில் களை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பழனி கோவில் பற்றியும் பங்குனி உத்திரத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பழனி தண்டாயுதபாணியை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பிரச்சனைகளோடு நான் இருக்கேன், எனக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல. என்னதான் கோவிலுக்கு போனாலும் பரிகாரங்கள் செய்தாலும் என்னுடைய பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பரிகாரங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறைகள் எல்லா விதத்திலுமே சொல்லிடுவாங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பழனி கோவில் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் முருகனை வேண்டி பால் குடம் ஏந்தியும் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாகவும் வந்து தரிசனம் செய்வாங்க. அந்த வகையில் பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த விழாவில் அதிகப்படியான மக்கள் வந்து வழிபாடு செய்ய வருவாங்க அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இந்த விழாவானது தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தினந்தோறும் தங்க மயில், வெள்ளி காமதேனு, வெள்ளி ஆட்டுக்கிடா, தங்க குதிரை, சுவாமி தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்படுது. இந்த நிலையில் இந்த விழாவின் முக்கிய நாளான ஏப்ரல் 11ஆம் தேதியான பங்குனி உத்திர தேரோட்டம், இந்த தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குங்க. அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து வழிபாடு செய்வாங்க. இந்த தேரோட்டம் பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் இது போல பழனியில் தேரோட்ட திருவிழாவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தேரோட்டம் ஏற்பாடு தீவிரமாக இப்போ நடந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து தேரோட்டத்திற்கான தேரை தயார்படுத்தும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. மேலும் இந்த பழனியில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்களுக்காக நிறைய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த பழனி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வர்றது மேலும் சிறப்பாக அமையுது அப்படின்னு சொல்லலாங்க. 11/4/2025 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம், இந்த நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் யோகமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருக்கிறவங்க கூட சீக்கிரம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு செல்வாங்க என்பதுதான் நம்பிக்கை.
காரணம் உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உயர்த்தி விடக்கூடிய ஒரு நட்சத்திரம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பரணிக்கு உத்திரம் அப்படின்னு கூட வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆக இந்த உத்திர நட்சத்திரத்தை விடாமல் நம்ம பிடித்து கொள்வது நல்லதுங்க. முருகனுடைய வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்வது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படி இந்த உத்திர நாள் அன்னைக்கு முருகனுடைய வழிபாட்டை செய்யலாம். தேவையற்ற அவமானங்கள் இருக்காது, தேவையற்ற பிரச்சனைகள் இருக்காது, மனக்குழப்பம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். இந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கு செவ்வாய் பகவான் நமக்கு கருணை காட்ட வேண்டும். செவ்வாய் பகவானை சரி செய்து விட்டால் கடன் சுமையிலிருந்து சுலபமாக தப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் நமக்கு சரியாக இருந்தால் திருமணம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எளிமையாக திருமணம் நடக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இப்படி பங்குனி உத்திர நாளை நாம் தவற விடாமல் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பிட்ட இந்த நாளில் முருகனுடைய சிலை மற்றும் வேல் வைத்திருக்கிறவங்க அந்த சிலையை சுத்தம் செய்து முதல்ல சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீராலும் அபிஷேகம் செய்து பிறகு பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் ரொம்பவே சிறப்பான மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். திருமணம் ஆகாதவங்க, திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த நாளை தவற விடாமல் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட மறக்காதீங்க. மேலும் இந்த நாளில் காலை முதல் இரவு வர விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். மேலும் திருப்புகள் பாடுவது இந்த நாளில் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் தினைமாவும் படைக்கலாம். 12 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம். பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வது நற்பலன்களை கொடுக்கும். மேலும் நமக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். திருமண தடை இருக்கிறவங்க பங்குனி உத்திரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யலாம். விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும். பங்குனி உத்திரத்தில் 10 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கறது பேரும் புகழையும் நமக்கு சேர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, திருமண பந்தத்தில் புதிதாக இணைய வேண்டும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க அனைவரும் பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிறைவான மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான வழிபடக்கூடிய முறையும் அதனுடைய பலன்கள் பற்றியும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. தமிழ் மாதங்களில் கடைசி 12வது மாதமாக வரக்கூடியது பங்குனியில் 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் 12 கைகளை உடைய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வது தான் பங்குனி உத்திரத்தின் பெரும் சிறப்பு. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் திங்கட்கிழமை 11ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் தேதி பகல் 12:24 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 11ஆம் தேதி மாலை 3:10 மணி வரை உத்திர நட்சத்திரம் நீடிக்குது. 11ஆம் தேதி பௌர்ணமி வருது. இந்த நாளில் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமையில் உத்திரம் வருகிறது. இந்த உத்திர நாள் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான வழிபாடுகள் நடத்தி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லையும் இந்த பங்குனி உத்திர திருவிழா முருகப்பெருமானுக்காக ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. நீங்களும் இது போல் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று இந்த உத்திர திருவிழாவில் வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்படி இல்லை போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இப்படி முருகனுடைய வழிபாட்டை மேற்கொண்டுடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுருங்க. நன்றி நண்பர்களே.